டைசன் V8 Absolute கார்ட் ஃப்ரீ வேக்கம் கிளீனர், அதோட ஆக்சசரிஸ், யூசேஜ் அண்ட் கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்: சக்ஷன் பவர் வந்து 115 ஏர் வாட்ஸ், ரன் டைம் 40 மினிட்ஸ், பின் கெப்பாசிட்டி வந்து 0.54 லிட்டர்ஸ், சார்ஜிங் டைம் 5 hours, வெயிட் வந்து 2.5 kg. ஸோ இந்த டிவைஸோட இன்பில்ட்டாக 7 ஆக்சசரிஸ் வருது, அதை பார்ப்போம். ஸோ குவிக் ரிலீஸ் காம்பினேஷன் டூல், குவிக் ரிலீஸ் மினி மோட்டரைஸ் டூல், சாஃப்ட் ரோலர் கிளீனர் ஹெட், லோ ரீச் அடாப்டர், cervix டூல், எக்ஸ்டெண்டர், மோட்டோபார் கிளீனர் ஹெக். டைசன் V8 Absolute வேக்கம் கிளீனர். ஸோ வீட்டில் வந்து எங்கே கார்னர் ஆஃப் த ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக இதை ப்ரொவிஷன் பண்ணிடலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமே வந்து டைசன் கம்பெனிலேருந்தே வந்து உங்களுக்கு இதை எங்கே நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. டைசன் ஹோல்டர். ஸோ டைசன் ஹோல்டர் வந்து இந்த வேக்கம் கிளீனர் ப்ராப்பராக ஹோல்டு பண்ணிக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 3 ஆக்சசரிஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓவராலாக இவ்வளோ தான் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுவாங்க வீட்லேயே. ரொம்ப காம்பேக்ட் வேக்கம் கிளீனர் இது. நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சார்ஜிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவுமே சார்ஜர் கனெக்ட் பண்ணி இதை ஆன்லேயே வச்சுருக்கணும். ஸோ எப்போ தேவையோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது சார்ஜ் எடுத்துக்கும். சார்ஜ் எடுத்துக்கும் போது இது மாதிரி க்ளோயிங் லைட்ஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் புல் பண்ணி வேக்கம் கிளீனரை நீங்கள் எடுத்துக்கலாம். டைசன் ஹோல்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதும் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி ப்ராசஸ். ஸோ இந்த பின் வழியாக தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இந்த பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் ஹெட் வந்து அந்த டைசன் வேக்கம் கிளீனர்லேயே இருக்கும். நீங்கள் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பின் வந்து டைசன் வேக்கம் கிளீனரில் இன்சர்ட் ஆகிட்டு உங்களுக்கு அதுவே சார்ஜ் ஆகிக்கும். ஸோ இப்போ ஆக்சசரிஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு புல் பண்ணிங்கன்னா ஆக்சசரிஸை ஈஸியாக எடுத்துடலாம். நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ் மட்டும் நீங்கள் இதில் ஹோல்டர்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரேராக யூஸ் பண்ணுறதை நீங்கள் தனியாக வேறு எங்கேயாச்சும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் டைசன் V8 Absolute வேக்கம் கிளீனரோட லுக் இது தான். ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணாமல் காம்பேக்டான வேக்கம் கிளீனர் இது. கம்ப்ளீட் டைசன் வேக்கம் கிளீனரோட ஆக்சசரிஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேக்கம் கிளீனரில் கீழே ஒயிட் கலரில் இருக்கிறது தான் வந்து டஸ்ட் கலெக்ஷன் ஏரியா. வேக்கம் கிளீனர் ரன் பண்ணும்போது எல்லா டஸ்ட்டுமே வந்து அந்த டஸ்ட் கலெக்ஷன் ஏரியாவில் தான் கலெக்ட் ஆகும். ஸோ இதில் 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மோட், ஒன்று மேக்ஸிமம் மோட். ஸோ மேக்ஸிமம் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் வரும். ஸோ மினிமம் ஸ்பீடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ரன் ஆகும். ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வேக்கம் கிளீனர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபில்டர். இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் எவ்ரி 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபில்டரை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடணும், வாஷ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த லீவரை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டஸ்ட்பின் கலெக்டர் ஓப்பன் ஆகி டஸ்ட்டாக நீங்கள் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஆக்சசரி எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணாவே போதும், ஆக்சசரி கனெக்ட் ஆகிரும். ஸோ ஒரு ஆக்சசரியும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அது எதுக்குன்னு பார்க்கலாம். நம்ம எந்த ஆக்சசரி எடுத்தாலுமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபிட் பண்ணிடலாம் இதோட. இப்போ வந்து எக்ஸ்டெண்டரை கூட எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் பண்ண ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து நீங்கள் சோஃபா க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி பர்பஸ்க்கு ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்டெண்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டர்லேருந்து அந்த ஆக்சசரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் சர்ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணுறீங்க, கிரவுண்ட் சர்ஃபேஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஆக்சசரி கனெக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்டர் இல்லாமல். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யூசேஜுக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஆக்சஸரி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ பெட்டுக்கு கீழே ஸோ எங்கெங்கே குனிஞ்சு க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கெலாம் வந்து இந்த ஆக்சஸரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆக்சஸரி கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டர் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ளோர் க்ளீனிங் ஆக்சஸரி. இதை வச்சு எப்படி நம்ம பெட்டுக்கு கீழே க்ளீன் பண்ணலான்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த ஆரஞ்ச் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு பெண்ட் ஆகும். பெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பெட்டுக்கு கீழே இல்லை பீரோ கீழே அந்த மாதிரி சர்ஃபேஸ்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே கம்ப்ளீட் டெமோ காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்க டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட் ரோலர் க்ளீனர் ஹெட் ஆக்சரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா எங்கெங்கே டஸ்ட் இருக்கோ அதை க்ளியர் பண்ணிடும். ஸோ ரெக்லைனர் க்ளீனிங். ஸோ ரெக்லைனர் கீழே வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சர்விக்ஸ் டூல் ஆக்சஸரி. இதை வச்சு எப்படி ரெக்லைனரை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ டஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் இது க்ளீன் பண்ணிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மினிமல் பவர்லேயே வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேட்ரி லைஃப் அதிகமாக இருக்கும். ஸோ நான் எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னு காமிச்சேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் க்ளீனிங்கும் வந்து நான் இப்போ உங்களுக்கு பிக்ஸோடு போடுறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். அதேமாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரெக்லைனர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வீட்டில் எங்கே டஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வேக்யூம் க்ளீனர் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வேக்யூம் க்ளீனரோட பர்பஸே வந்து ஸ்பீட் தான். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாகவும் சீக்கிரமாகவும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் கம்பேரிசன் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மஸ்கிட்டோ நெட் க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குவிக் ரிலீஸ் மினி மோட்டரைஸ் டூல். இந்த ஆக்சஸரி வச்சு நீங்கள் மஸ்கிட்டோ நெட் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கம்பேரிசன் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அந்தாண்ட நம்ம க்ளீன் பண்ணல. ஸோ டஸ்ட்டு எவ்வளோ ப்ராப்பராக அதை க்ளீன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இந்த ஆக்சஸரி நீங்கள் யூஸ் பண்ணி மஸ்கிட்டோ நெட்ஸ் க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெக்லைனர்ஸ் க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆக்சஸரி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஆக்சஸரி வந்து பார்த்திங்கன்னா குவிக் ரிலீஸ் காம்பினேஷன் டூல். ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸோட ரெயில்ஸ் இதுக்குள்ளே இருக்க டஸ்ட்லாம் நீங்கள் வந்து நார்மல் ப்ரூம் ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ணலாம், போகவே போகாது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வேக்யூம் க்ளீனர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸையும் நீங்கள் இந்த வேக்யூம் க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஆக்சஸரிஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ண சர்ஃபேஸ்க்கும் க்ளீன் பண்ணாத சர்ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ரொம்ப பவர்ஃபுல், எஃபிஷியன்ட் அண்ட் ஈஸி ஃபார் யூஸ். இந்த வேக்யூம் க்ளீனரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம், ரூஃபில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வார்ட்ரோப் ரன்னிங் ரெயில்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம், ஃபேனை க்ளீன் பண்ணலாம், மஸ்கிட்டோ நெட், ரெக்லைனர்ஸ், கர்டைன்ஸ், பெட்ஸ், காரை வந்து ஈஸியாக வச்சு இது நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஓவராலாக வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கு இந்த வேக்யூம் க்ளீனர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட கான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஹெவி. ஓல்டேஜ் பீப்புள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லீவரை புல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.